இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்ன அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்குள்ள சோத்த எடுத்து போடுமா? அட அதை எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசிட்டேங்கிறியா? மாப்பிள யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா, இதுக்கு பேர் தாங்க குசு குசு லவ்வு. தெரிஞ்சீங்களா? ஐயோ நல்லா இருக்குது. கல்யாணே என்னவா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறா. எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். பெருமை பாத்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல. நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்ச பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. ஏமாமா இடி சத்தம் மழை சத்தமா தாங்க முடியல. இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது அப்பா சீக்கிரமா உள்ள வா, உள்ள வா. மழை நின்னு உள்ள வா. ஓ இந்த குடி மாப்ளங்க. நான் தான் மாப்ள. முக்கியமான மாப்ள. யார் முக்கியமான மாப்ள? முக்கியமான மாப்ள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்ள, நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகலான்னு போய் அட மொக்க மக்கா.
அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம்? காலத்துல இருந்து இந்த தொல்லை ஆரம்பமா? கதையை கட்டுற சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா? எப்படி? ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்ளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டேய் வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? யாரு வயசாச்சு? நானும் வந்ததுல இருந்து பாக்குற லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி தள்ளுடா, அதுதான் கால முன்னாடி ஏறி வந்துட்டீங்க. ஆல்ரெடி அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய், ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுதுங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது, உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி, எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடனை போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை விழுந்துடாம புடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதை இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியறி வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புன்னு படுத்துங்க. செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன் அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா. என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போய் வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? கணேசா, சூட ஒரு டீ சொல்லியா? சரிங்க. சாமி, எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா? எப்பயா வந்த? காருக்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன், தனம் பண்றது. ஆமா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? சாமியே, வாங்க வாங்க. பேச்சு துணிக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள, சித்தப்பனுக்கு மச்சான் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி, அவருக்கு இடுப்பு கீழே ஒத்துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோடுக்கு ஒரு தலைமை இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க. டேய், ஏன்டா வாயை பார்த்துக்கிட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. என் అమ్మే ఎన్న పొన్ను మాడ ఏమండి ఇక్కడ చూడండి ఏండ్రి కొంచెం எந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது.
பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட யோ எதுக்கியா இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க, கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த யோ பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவுக்கு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன், நீ கேள். இந்த மகன் யோ அம்மா எழுந்துடுவாங்கயா. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மனே இந்த மகன். அம்மா அக்கா ஓடி வாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட திருட திருட. விவரமான அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல? எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.